உங்களுக்கு அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வரேன். உங்களை வரேன். ₹500 பணத்தையும் ₹1000 பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க. ஈரோடு பை எலெக்ஷன்ல பட்டி மாடல் நம்பி சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம். இன்னைக்கு யார்ட்டையோ பதில் சொன்னாங்கண்ணா. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவில்ல 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. அண்ணன் ஏஜி சம்பத் அவருடைய குடும்பம் 5 முறை திருக்கோவிலூர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அவருடைய தந்தை ஏஜி கோவிந்தசாமி ஐயா எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பல் கொடுத்ததே கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பம். இதெல்லாம் பழைய தரித்திரனா. அதனால திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு லைட்டா நினைச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கு, அரசில் இருக்கு, அப்படியே போய் நிப்பாங்க, அப்படியே ஓட்டு வந்துடும். திருக்கோவிலூர் தொகுதியில் 5 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன், அவர் எம்எல்ஏவா இருந்த ஏஜி சம்பத்தன எங்கிட்ட தான் இருக்காங்க. திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்டரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும், நாங்கள் தயார். சார், இந்த பாதுகாப்பு குறித்து விசாரிப்பதற்காக தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமா மிமிக் பண்ணதை கையில் எடுக்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது தவறுனா இல்ல அண்ணா, மோடி நீங்க ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் அண்ணா. குடியரசுத் தலைவரை அவர் கூன் போட்டிருக்காரு அண்ணா. என்ன பாருங்க, குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு. நீங்க கல்யாண் பானர்ஜி அவங்க பார்த்தது, அவர் பண்ண அந்த மிமிக்ரையை முழுசா பாத்தீங்களான்னு தெரியல. அவருடைய உருவத்தை கேலி பண்ணார். குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு, இப்படி பேசுறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம். அதனாலதான் நானே நடிச்சு காட்டுறேன். நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளவு